ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஆடி மாதம்னாவே எல்லாருமே அவங்கவுங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு மாவிளக்கு போட்டு பொங்கல் வைப்போம். இப்படி பொங்கல் வைக்க போகும்போது என்னென்ன பொருள்லாம் கொண்டு போகணும், மாவிளக்கு எப்படி பர்ஃபெக்டாக செய்யணுங்கிறதையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் எழுந்த உடனே பார்த்திங்கன்னா மாவிளக்கு போடுறதுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி வந்து ஊற வச்சுட்டேன். ஸோ அது ஒரு 1 hour கிட்ட ஊறட்டும். அதுக்குள்ளே நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டு பூவெல்லாம் வந்து கட்டி ரெடி பண்ணிக்கிட்டேன். எப்போவுமே வந்து கோயிலுக்கு போகிறோன்னா முன்னாடி இந்த மாதிரி பூ வந்து உதிரியாக வாங்கி கட்டி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம கோயிலுக்கு போயிட்டு வாங்கும்போது ரொம்ப அதிகமாக சொல்லுவாங்க. நான் வந்துட்டு கோயிலுக்கு பொங்கல் வச்சுட்டு பக்கத்துலேயே ஒரு 2 கோயிலுக்கு போகிற பிளானில் இருந்தேன். ஸோ அதுக்காக எக்ஸ்ட்ரா பூ வாங்கி கட்டி தனித்தனியாக வந்து ஒரு கவரில் போட்டு வச்சுக்கிட்டேன். இப்போ அரிசி நல்லா ஊறிடுச்சு. இது வந்து தண்ணி இல்லாமல் ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு காய வச்சுக்கலாம். வீட்டுக்குள்ளவே காய வச்சுக்கலாம், வெளியில் காய வைக்கணும்லாம் இல்லை. ஃபேனு கீழவே இந்த மாதிரி ஒரு கிளாத் போட்டு காய வச்சுக்கோங்க. இதில் இருக்க ஈரப்பதம் மட்டும் போனால் போதும். இப்படி கையில் தொட்டு பார்க்கும் போது ஈரம் இல்லாமல் இருக்கணும். ஸோ இப்போ அதுக்குள்ளே நம்ம பொங்கல் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம். இந்த பாத்திரத்தில் தான் வந்து நான் பொங்கல் வைக்க போகிறேன். அதுக்காக நான் இதிலேயே வந்து அளந்து எடுத்துக்கிறேன். 3/4 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி, 1/4 டம்ளர் அளவுக்கு சிறுபருப்பு வந்து அளந்து எடுத்துக்கிட்டேன். இதுக்கு வந்து ஒரு தட்டு, ஒரு 2 கரண்டி வந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ இதுக்கு தேவையான வெல்லமும் வந்து அளந்து எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம கரெக்டாக அளந்து எடுத்துக்கிட்டோம்னா அங்கே போய்ட்டு அப்படியே வந்து சேர்த்து வைக்கும் போது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். 1 டம்ளர் அரிசியும் பருப்பும் சேர்த்து 1 டம்ளர் வந்தது. அதுக்கு 1 டம்ளர் அளவுக்கு வெல்லம் ஈக்குவலாக எடுத்துக்கிறேன். இதை வந்து இந்த மாதிரி ஒரு கவரில் போட்டு கட்டி எடுத்துக்கிறேன். கோயிலுக்கு போனதுமே ஃபஸ்ட்டு நம்ம பொங்கல் தானே வைப்போம், அதுக்கப்புறம் தான் பூஜை பண்ணுவோம். ஸோ அதுக்கு தேவையான பொருள் எல்லாமே எடுத்துக்கலாம். அடுப்பை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு கோலம் போடணும். அதுக்கு கொஞ்சமாக கோலம் மாவு, கொஞ்சம் மஞ்சள், குங்குமம், கற்பூரம் வந்து சின்ன சின்ன பேப்பரில் நான் மடித்து எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட பாக்ஸ் மாதிரி இருந்தால் கூட அதில் போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ எதுன்னு தெரியாதுன்றதுக்காக நான் மேலே இந்த மாதிரி நேம் எழுதி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு 2 நியூஸ் பேப்பர் எடுத்துக்கிறேன். ஸோ பொங்கல் வச்சதுக்கப்புறம் அது கறியாயிடும் பார்த்திங்களா, அது பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு வர்றதுக்காக. நெக்ஸ்ட்டு ஒரு 2 கிளாத் எடுத்துக்கிறேன். பொங்கல் பிடிச்சி இறக்கிறதுக்கு இந்த மாதிரி 2 கரண்டி எடுத்துக்கோங்க. ஒன்று வந்து பெருசாக எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம அங்கே தொழுவும் போது வந்து கையில் அனல் படும்ல, அதுக்காக பெரிய கரண்டியாக எடுத்துக்கிட்டேன். நம்ம அளந்து வச்ச வெல்லம் எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ அர்ச்சனைக்காக வந்து வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், தேங்காய், ஊதுவத்தி, கற்பூரம் இது எல்லாமே வந்து தனியாக ஒரு பேக்கில் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ இது எல்லாமே சேர்த்து ஒரே பாக்ஸில் வந்து எடுத்துக்கிட்டேன். மஞ்சள், குங்குமம், கோலமாவு, கற்பூரம். நெக்ஸ்ட்டு ஒரு குட்டி பாக்ஸில் வந்துட்டு முந்திரி, திராட்சை, ஏலக்காய்லாம் வந்து நெய் ஊற்றி அதையுமே எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுப்பு பற்ற வைக்கிறதுக்காக 2 வத்தி பெட்டி, நெக்ஸ்ட்டு ஒரு 2 டிஷ்யூ பேப்பர் வந்து எடுத்து இந்த பாக்ஸில் வந்து ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். இப்போ அரிசி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு காஞ்சிடுச்சு. இப்படி கையில் ஒட்டி பார்க்கும்போது லைட்டாக தான் ஒட்டணும். இந்த அளவுக்கு காஞ்சால் மட்டும் போதும். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஒரு ஜல்லடை வச்சு ஜலிச்சிக்கலாம். இது வந்து நல்லா நைஸாக இருந்தால் தான் அந்த உருண்டை ஷேப் வந்து கரெக்டாக வரும். மாவிளக்கு செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி மாவுனா 1/4 டம்ளர் அளவுக்கு வெல்லம் வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டு. இந்த மெஷர்மெண்ட்டில் வந்து நீங்களும் செய்யுங்க. ஒரு பர்ஃபெக்டான மாவிளக்காக வந்து நீங்கள் செய்யலாம். இதை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நீங்கள் வந்து மாவிளக்கு வீட்டிலே பிசைஞ்சு எடுத்துன்னு போனாலும் ஓகே, இல்லை அங்கே போயிட்டு கூட இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிடுங்க. மாவு மாதிரி அங்கே போயிட்டு வந்து பிசைஞ்சு மாவிளக்கு போட்டுக்கலாம். நான் வந்துட்டு அன்றைக்கி வீட்டிலே தான் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தேன். 2 டீஸ்பூன் மட்டும் நெய் ஊற்றி இந்த மாதிரி பிடிச்சி பிசைஞ்சோன்னா நல்ல ஒரு ஷேப் வந்து கிடைக்கும் இந்த மாதிரி. இப்போ இதுக்கு வந்து குழியாக வரணும்ல, அதுக்காக ஒரு டம்ளரில் அடியில் நெய் தடவிட்டு அதை ப்ரெஸ் பண்ணோன்னா அந்த குழியான ஷேப் வந்து வந்துடும். அதில் வந்து நம்ம நெய் ஊற்றி தீபம் போட்டுக்கலாம். எல்லாமே வந்து
ரெடி ஆகிடுச்சு. அது வந்து ஒரு பேக்கில் வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். நான் எடுத்து வச்சுருக்க அரிசி, பருப்பு, வெல்லம், 2 பாட்டில் தண்ணி வந்து எடுத்துக்கிறேன். ஒன்று வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு, ஒன்று வந்து நம்ம குடிக்கிறதுக்காக. ஸோ இந்த பாக்ஸ் அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டேன். அர்ச்சனை செட்டு எல்லாமே வந்து உள்ளே வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். போகும்போது வந்து விறகு வந்து எடுத்துக்கிட்டோம். நானும் என்னோடய சிஸ்டரும் சேர்ந்து தான் வந்து பொங்கல் வைக்க போவோம் எப்போ போனாலும். ஸோ 2 பேருமே வந்து ஷேர் பண்ணி விறகு வந்து எடுத்துகிட்டு போயிட்டோம். பிரசாதம் கொடுக்கறதுக்காக பேப்பர் பிளேட் வந்து எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து சாமி கும்பிட்டதுக்கப்புறமா பிரசாதம் கொடுக்கறதுக்காக இந்த பேப்பர் பிளேட் வந்து யூஸ்ஃபுல் ஆகும். ஸோ ஃபைனலாக இந்த மாதிரி ஒரு தாம்பூல தட்டு எடுத்துக்கோங்க. இதில் அர்ச்சனை செட்டும் பொங்கலும் வச்சு சாமிக்கிட்ட வைக்கிறதுக்காக. இதுதான் வந்து என்னோடய அவுட்ஃபிட்டு. நானும் வந்து ரெடி ஆகிட்டு ஸோ கோயிலுக்கு கிளம்பிட்டோம். எப்போவுமே பொங்கல் வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வச்சுருப்பாங்கள்ல, அந்த அடுப்பில் அதே இதோடு வைக்காமல் இந்த மாதிரி உள்ளே இருக்க டஸ்ட் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி தெளித்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு கோலம் போட்டுட்டு நம்ம செய்யும்போது நம்மளுக்கு வந்து ஒரு திருப்தியாக இருக்கும் பொங்கல் வைக்கிறதுக்குமே. இந்த மாதிரி நீங்களுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்காக தான் வீட்டிலேருந்தே நம்ம பிளான் பண்ணி மஞ்சள், குங்குமம், கோலமாவு, கற்பூரம் எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஃபஸ்ட்டெல்லாம் பொங்கல் வைக்க போனாங்கன்னா இந்த மாதிரி கூடையில் வச்சு அரேஞ்ச் பண்ணி தான் எல்லாமே எடுத்துகிட்டு போவாங்க. இன்னும் கூட எங்கள் ஊர் சைட்லாம் அப்படி தான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. பட் நாங்களாம் இந்த மாதிரி கட்டைப்பையில் வச்சு தான் எல்லா பொருளுமே எடுத்துகிட்டு வந்துடுவோம். என்னென்ன கொண்டு போகணுன்னு சொல்லிட்டு முன்னாடியே பிளான் பண்ணி ஞாபகப்படுத்தி எல்லாமே எடுத்து வச்சுக்குவோம். ஸோ இப்போ நான் பொங்கல் வைக்க போகிறல இந்த பாத்திரத்தில் ஃபுல்லாக வந்து மஞ்சள் நல்லா தடவிக்கணும். ஏன்னா நாங்கள் வந்துட்டு பொங்கல் வச்சு முடிச்சதுக்கப்புறமா வந்து வைக்க மாட்டோம். அந்த மாதிரி வந்து வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா பொங்கல் வச்சதுக்கப்புறமா நல்லா வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் வச்சு தான் வந்து சாமிக்கிட்ட எடுத்துகிட்டு போவாங்க. நாங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு வைக்கிறதோட அப்படியே தான் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு சாமிக்கிட்ட வச்சு பூஜை போடுவோம். இந்த மாதிரி நல்லா வைக்கும் போதே ஃபஸ்ட்டே வந்து மஞ்சள் நல்லா அதிகமாக தடவிட்டு பொட்டு எல்லாம் வச்சு நான் பொங்கல் வைக்கிறதுக்காக தனியாக ஒரு வாட்டர் பாட்டிலில் தண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அந்த தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு இப்போ வந்து பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். எப்போவுமே வந்து ஃபஸ்ட்டு கற்பூரம் வச்சு விறகு கொஞ்சம் வச்சு ஏற்றிட்டு அதுக்கப்புறமா இந்த பொங்கல் பானை எடுத்து அடுப்பு மேலே வச்சு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ரெண்டு பேருமே ஒரே டைமில் வந்து பொங்கல் நல்லா சூப்பராக பொங்கி வந்துடுச்சு. நாங்கள் அதுக்குள்ளே மாவிளக்கு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். மாவிளக்கில் இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு அது உள்ள நெய் ஊற்றி வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். பார்த்திங்கன்னா பொங்கல் எல்லாமே சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. மாவிளக்குக்கு வந்து நெய் ஊற்றி தீபம் போட்டிருந்தோம். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெயில் கூட தீபம் போடுவாங்க. இப்போ அந்த பெரிய பிளேட் எடுத்துகிட்டு வந்துடலாம் பார்த்திங்களா, அதில் வந்து எல்லாமே வந்து இந்த மாதிரி வச்சு ஒரே பிளேட்டாக அரேஞ்ச் பண்ணி அம்மனுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு பூஜை போட்டுட்டோம். நாங்கள் வந்து கன்னியம்மன் கோயிலுக்கு தான் வந்து பொங்கல் வச்சுருந்தோம். கன்னியம்மன் சாமி கும்பிட்டுட்டு பக்கத்துலேயே இந்த மாதிரி புத்து கோயில் ஒன்று இருக்குது, அந்த கோயிலுக்கு போயிட்டு பக்கத்தில் ஒரு விநாயகர் கோயில் இருக்குது, அந்த கோயிலுக்கும் போயிட்டு சூப்பராக வந்து அன்றைக்கி டே வந்து எங்களுக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக போயிருந்தது. ரொம்ப டிவைன்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோவில் சொல்லியிருக்க டிப்ஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட பார்க்கலாம். பாய்.